தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் சுவையாக சிம்பிளாக நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் எந்த மாவுமே சேர்க்கலை, ஸ்பெஷலாக எந்த ஒரு பேஸ்ட்டும் நான் செய்யலை. வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பயன்படுத்தி தான் இந்த மீன் ஃப்ரை செஞ்சுருக்கேன். இதே மாதிரி வேறு ஒரு சில ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபி சமையலில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த நெத்திலி மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான், இதில் பெருசு கூட கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறதுல நீங்கள் செஞ்சுக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள், இதோட கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது எல்லாமே 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் மீன் வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக மீன் எடுக்கும்போது இந்த மசாலாக்களும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்கணும். அது கொஞ்சம் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா எண்ணெய் வேணும். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய்லாம் நமக்கு தேவை கிடையாது, கொஞ்சமாக போதும். இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, கடைசியாக நம்ம மீனில் போடுறது தான். இதுதான் இந்த மீனோட ஹைலைட்டே இந்த ஆனியனில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாமே நம்ம இந்த மீனில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக புளிக்கரைசல்லாம் முதல்ல சொன்னது தான், அதையும் நம்ம சேர்த்துப்போம். இவ்வளவுதான். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜிலையாவது நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மசாலா இந்த மீனில் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மீன் ஃப்ரை செய்யணும். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீன் இருந்ததுனால ஒரே அடியாக போட்டு செஞ்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நிறைய மீன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக செய்ய முடியும். மீன் உடையாமலும் வரும். அதுக்காக தான் கொஞ்சம் வேகட்டும். அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மீனை நம்ம திருப்பி போடலாம். இப்போ எல்லா மீனையுமே நான் ஓரளவு சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதை 2 மெத்தடில் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மொத்தமாக இப்படி எடுத்து இப்படி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மீனை நீங்கள் எடுத்து அதை இப்படி திருப்பி போட்டுக்கணும். உங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கோங்க. இது திருப்பி போடும்போது கொஞ்சம் கவனமாக தான் போடணும். மீன் உடையக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் ஓரளவு எல்லா மீனையும் திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். நம்ம மீன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். அந்த எண்ணெய் எல்லாம் கையில் தெரிக்கிறது. பக்கத்துல ஒரு பாத்திரம் வச்சு நம்ம இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்ல வைக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. பார்த்தாலே சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும். இதில் இந்த நெத்திலி மீனை இப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது எப்படி சாப்பிடணும்னா, இது மேலே இந்த மாதிரி ஆனியன் போட்டுக்கணும். இந்த ஆனியனோட சேர்த்து சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ போதும், கொஞ்சம் ஆனியன் போதும். பாருங்கள், சூப்பரான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.